தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். 39 மக்களவை தொகுதிக்கான அந்த தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் சில கேள்விகளை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முன்வைப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது? இந்த வாட்டி நம்ம நிறைய முயற்சியெல்லாம் தொடர்ந்து கடந்த 6 மாதமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ நமக்கு நல்ல என்ன இது வருதுனாக்க யங் ஓட்டர்ஸ், யூத் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18லேருந்து 19 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஓட்டர்ஸ் 11 லட்சத்துக்கு மேலே பதிவுலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம பொது வாக்காளர்களும் நிறைய பேர் ஆர்வத்துடன் நம்ம வாக்குச்சாவடியில் ஓட் போடுவாங்க. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது கடந்த எலெக்ஷன்ஸில் எல்லாம் 72-73% ஓட்டிங்கெல்லாம் இருந்தது. நாட்டு அளவில் பார்க்கும்போது 67% இருக்குது. தமிழ்நாட்டில் அதனால எப்போவுமே அதிகம் ஓட்டிங் தான் பர்சன்டேஜ். இன்னும் நம்ம இது அதிகரித்து வரும் மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலும் இருக்குமா? அப்போது கூட இந்த 50,000 கொண்டு செல்வதில் அந்த நடைமுறை என்பது பின்பற்றப்படுமா? அதற்கு காரணம் என்ன? இப்போது நீங்கள் பார்த்தா எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷன் டு லோக்சபா இது. ஸோ அதனால மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷனோட ஆணை என்ன இருக்குனாக்க, இப்போ நமக்கு 3 SST 3 FST 1 VSTனாக்க அது 1 FST 1 SST மட்டும் வச்சுக்கணும். அதனால அதுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இருக்கிற அந்த 50,000 லிமிட் அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிறோம். எலெக்ஷன் நம்ம கவுண்டிங் வரைக்கும் அது அப்படியே நம்ம இருப்போம். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கிறதுக்கு உண்டான நடைமுறைகள் என்னவாக இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை நம்ம நிறைய லா அண்ட் ஆர்டர் ஜென்ரலாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஸ்மூத்தாக இருக்கிறது. இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி நம்ம இராணுவ வீரர் எல்லாம் நம்ம நம்ம CAPF இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் எல்லாம் 190 கம்பெனியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அங்கேங்கே நமக்கு கிரிட்டிக்கல் வல்னரபிள் அந்த பதற்றமான வாக்குச்சாவடி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் பீஸ்ஃபுல், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். வாக்குப்பதிவு நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியட் எவ்வளவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நம்ம 10 ஜாஸ்தியாக பார்த்தா 10 போலிங் ஸ்டேஷனுக்கு நம்ம போலிங் பார்ட்டி இருப்பாங்க. அதுக்கு ஜோனல் பார்ட்டி நம்ம சொல்கிறோம். அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த EVM மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க இன்ஜினியர்ஸும் ஒரு ஜோனுக்கு நம்ம பார்த்துட்டும் கொடுத்துருக்குறோம். பேல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் EVMல ஏதோ ஃபால்ட் வந்துருச்சுனாக்க உடனடியாக போயிட்டு அதை அட்டென்ட் பண்ணோம். ஜென்ரலாக நாங்கள் ½ அன் ஹவருக்கு உள்ளே 30 மினிட்ஸ்லேயே அது சரி பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். பெரிய ஏதாவது ரிப்பேர் தேவைப்படுது அந்த மாதிரி எதுவும் இருக்கும்போது அதுவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த மெஷினை ரிப்ளேஸ் பண்ணோன்னாக்கா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யந்திரம் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியெல்லாம் பண்ணி வைக்கிறோம். வரக்கூடிய 2 நாட்கள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் அதை எப்படி பயன்படுத்தி வாக்களிப்பதற்கு உண்டான நடைமுறைகளும் அதே நேரத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களில் நம்ம கொஞ்சம் ஷேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். குடி தண்ணி வசதியெல்லாம் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறோம். அது தவிர நம்ம இப்போ ஆப் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு நம்ம CO வெப்சைட்டுக்கு பார்க்கும்போது ஒரு போலிங் ஸ்டேஷனில் க்யூவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் நமக்கு தெரியும். காலையில் வரும்போது வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது 6 மணிக்கு உள்ளே யார் நம்ம வாக்கு சாவடிக்கு வராங்களோ 8 மணிக்கு வரைக்கும் நடனா கூட லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்க சீட்டு கொடுத்துட்டு அவங்க போடுற மாதிரி நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் 6 மணிக்கு உள்ளே நம்ம வாக்குச்சாவடியில் நம்ம சேர்ந்துருந்தால் நம்ம ஓட் போடுறதுக்கு எல்லாம் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு உண்டான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.